இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இடம்பெறும் ராபோசனத்தின் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் நாடு திரும்ப உள்ளார். உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் அமைந்திருந்த வலிகிழக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வலலாய் கிராமத்திற்கு 25 வருடங்களுக்கு பின்னர் அந்த கிராம மக்கள் நேற்று சென்றனர். 25 ஆண்டுகளாக தமது நிலத்தை காணாதிருந்த மக்கள் பெரும் ஆவலுடன் வலலாய் பகுதிக்கு சென்றபோது அந்த பகுதி முற்றாக அழிவடைந்து காணப்பட்டது. வீடுகள், ஆலயங்கள், கட்டடங்கள் எதுவும் தெரியாமல் அழிவடைந்து அந்த பகுதியே பாலடைந்த திறந்த வழியாக காணப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். நாங்கள் மிக மிக சந்தோஷம். இந்த வீடுகள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு கிடக்கு. ஒரு சில வீடுகள் உருவாக கிடக்கும். ஆனால் கூடுதலாக ஒரு வீடும் இல்லை. வீடு எங்கட பெலாவி அம்மன் கோயில், பெரிய கோயில், அவரத்துலாம் எங்க வீடு வீடு வாசல் எல்லாம் வீட்டுகள் அந்த எல்லாம் தெரிகிறோம். நாங்கள் கண்டுபிடிக்க கிடக்கு. இந்த 10 செடிகள் மற்ற கட்டங்கள் எல்லாம் விடுபட்டிருக்கு. அதில் கட்டங்கள் இடங்களை சரியாக குறிப்பிட்டு பிடிக்கலாம் கிடக்குங்களால். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் கே சர்வேஸ்வரனும் இதில் கலந்து கொண்டார். எந்த அளவிற்கு அவர்கள் கடந்த காலங்களிலே மிகவும் அகதியான அலைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதும் இன்றைக்கு அந்த பூரிப்பு, அந்த வாழ்க்கையினுடைய அவலங்களிலிருந்து இன்றைக்கு ஏதோ விடுபட்ட ஒரு சந்தோஷத்தை அவர்கள் முகத்திலே காண முடிகிறது. மேலும் 5500 ஏக்கர் நிலங்கள் விடுபட வேண்டி இருக்கின்றன. பெருமளவு நிலங்கள் இந்த ராணுவத்துக்கு தேவையில்லாதது. அந்த ராணுவம் அங்கே செய்யக்கூடிய வேலைகள் என்பதும் ராணுவத்தினுடைய வேலை அல்ல. இன்றைக்கு இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டதற்காக புதிய அரசாங்கத்திற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அதேவேளை இந்த மக்களுடைய வேதனையையும் இந்த மக்களுடைய கஷ்டங்களையும் இரக்கத்துடன் பார்த்து மிக விரைவில் ஏனைய நிலங்களையும் இந்த அரசாங்கம் விடுவிக்க வேண்டும். கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வலலாய் ஜே 284 கிராம அலுவலர் பிரிவில் உள்ள 236 ஏக்கர் காணியில் மக்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் நிலை கொண்டிருந்த ராணுவத்தினர் தமது முன்னரங்க காவல் நிலையத்தை முன்னைய இடத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் பின்னகர்த்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வலி வடக்கு பிரதேசத்தையும் விடுவிக்குமாறு வலி வடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் எஸ் சஜீவன் தெரிவிக்கின்றார். இதேபோன்று குறிப்பாக எங்களுடைய அந்த வலிகாமம் வடக்கு பகுதியும் உடனடியாக மீள்குடியேற்றம் செய்ய வேண்டும். மீள்குடியேற்ற குழு கூட்டத்தில் கூட எங்களுடைய நிலப்பரப்பு சம்பந்தமாக உரையாடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த ராணுவத்தினர் எங்களுடைய அந்த மீள்குடியேற்ற தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். வருகின்ற காலங்களில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த காணிகளை தாங்களே வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். அதேபோன்று அரசாங்க அதிபர் எங்களுடைய அந்த மீள்குடியேற்றத்தில் அக்கறையின்மை காரணமாக இருக்கின்றார்கள். இவர்கள் கொடுக்கின்ற தரவுகள் பிழையாக இருக்கின்றது. இந்த 23 வருடங்களின் பின்பாது எங்களுடைய மக்கள் உடனடியாக இந்த மண்ணில மீள்குடியேறவனும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுடைய அந்த மீள்குடியேற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு தான் உடனே விடுவிப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் இன்று வரையும் எங்களுடைய வலிகாமம் வடக்கு பகுதியும் இன்னும் மீள்குடியேற்றம் நடைபெறவில்லை.